வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லித்தரலான் இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பொருள். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. கடவுளால் படைக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்தே நம்ம எனர்ஜியை எடுத்து பூஸ்டப் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டு சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? சார்ஜ் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பாடியும் அதே மாதிரி தான். நம்ம எவ்வளோ தான் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவாக இருக்க பீப்புள்ஸ் கிட்ட நம்ம போகும்போது நம்மளோட எனர்ஜி என்னாகும்? லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எனர்ஜியை நம்ம பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இந்த எனர்ஜின்னு சொல்கிறீங்களே, என்ன எனர்ஜினா காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் சொல்லலான் இருக்கேன். சூரியன், சூரியன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்களோட இவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான சரியான நேரம்னா ஒரு 5 o'clockலேருந்து 6 o'clock மார்னிங். இந்த டைமில் அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் பார்ப்பீங்க, அதாவது பிறந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதிகாலையில் வெயிலில் எப்பயுமே காமிப்பாங்க. ஏன்னா விட்டமின் டி அவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக. நம்ம முன்னோர்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் சரியாக இதுதான்றது தெரியல. சூரியனோட சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளோட எனர்ஜி இன்னும் ஆகும், அதிகமாகும். நம்மளோட எண்ணங்களும் சரியான முறையில் வேலை செய்யும். ஸோ இது சூரியன்கிட்ட இருந்தும் நம்ம அப்சர்வ் பண்ண போனால், காலையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நிற்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், காஸ்மிக் எனர்ஜி என்னோட உடம்புக்குள்ளே முழுசாக வந்துகிட்டே இருக்கு. நான் அப்சர்வ் பண்ணுறேன். அந்த எனர்ஜியை என் உடம்பு முழுக்க அந்த சக்தி பரவிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம நினைக்கணும். நம்மளோட எண்ணங்கள் தான் வலிமை மிக்க ஒரு விஷயம். அதாவது சொல், சாதாரண ஒரு சொல் தான் மந்திர சொல்லாக மாறக்கூடியது. ஸோ நீங்கள் நினச்சிக்கிட்டே அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ண எனர்ஜியை பாடி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லையும் நிறைய இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்குது. கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லது. அதுலேயும் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. லெமன் ஜூஸ், எலுமிச்சம் பழத்துலேயும் என்னது சிட்ரிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம் சயின்டிஃபிக்காக. பட் ஆனால் இதில் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிக அளவு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கிடைக்குமானா, முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது கட்டாயம் கிடைக்கும். சில பேருக்கு தாமதமாகறதுக்கான காரணங்கள் நம்மளோட எண்ண அலைகள் கரெக்டாக நம்ம அனுப்பலைன்னா நம்ம ரிசீவ் பண்ண லேட் ஆகும். இதே ஒரு சின்ன விஷயந்தான். இனி வரும் கிளாஸஸில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். காற்று மூலமா எனர்ஜி எப்படி எடுக்கிறது, மனசை எப்படி ஒருநிலைப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.